ஏன் மக்கள் தேசிய சக்தி வெற்றி பெறுது தமிழக பகுதிகளில்? எங்களுடைய மக்களே வெறுத்து போகிறார்கள் உங்களுடைய இந்த முட்டலையும் மோதலையும் முனகலையும் பார்த்து. ஏனென்றால் உங்களுக்கு முதல் நாங்கள் ஒரு ஒரு விடயத்தில் முதல் என்ன விடயதானத்தில் புரிதல் இருக்க வேண்டும். அந்த புரிதலின் அடிப்படையில் தான் ஏனைய வடிவங்கள் இருக்கும். ஒரு புரிதல் ஏற்படுகின்ற பொழுது அதுக்கு அதை நோக்கி ஆதாரங்களை ஒருவன் தேடுவான். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவன் தீர்வுகளை நோக்கி நகர்வான். அந்த தீர்வுகளை உருவாக்கி அந்த தீர்வுகளை செயற்பாட்டுக்கு கொண்டு வருவான். அந்த எதுவும் எங்களிடம் கிடையாது. எங்களுக்கு புரிதலே கிடையாமல் இருக்குது. ஒரு தெளிவான பார்வை. சரியா, உள்ளூராட்சி சபை தேர்தல் சொன்னால் அதில் என்ன புரிதல் இருக்கிறது? இன்றைய உலக ஒழுங்கில் என்ன மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது? ட்ரம்பை மையப்படுத்தி உலகம் பிரித்து மேயப்படுகிறது. ஐநா என்பதே செயலிழந்து போயிருக்கிறது. ஐநாவுடைய பொதுச்சபையிலிருந்து ஐநாவுடைய அழகுகள் அனைத்தையும் அவர் புறந்தள்ளுகிறார். அவர் புறந்தள்ளுகின்ற பொழுது அதனுடைய செயற்பாட்டில் பெருந்தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெருந்தாக்கத்தை மையப்படுத்தியதாக நாங்கள் எவ்வாறு நகரப் போகின்றோம் என்ற எந்த ஒரு பார்வையும் எங்களிடம் கிடையாது. அவர் மீண்டும் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றி விட்டார். 2015 ஆண்டு கொண்டு வரப்பட்ட 31 முதன்மை காரியதரிசியே அமெரிக்கா தான். அதை கடந்த முறை ஆட்சியில் இருந்த பொழுது அவர் வெளியேற்றினார். அதன் பொழுது ஜெர்மனி உள்ளே வந்தது. இப்பொழுது ஜெர்மனி வெளியேறிவிட்டது பைடன் காலத்தில். இப்பொழுது மீண்டும் அதிலிருந்து அவர் வெளியேற்றிருக்கிறார். அவர் ஐசிஜேயை மிக வன்மையாக கண்டிக்கிறார். அதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு எடுத்து சென்ற தென்னாப்பிரிக்காவை தண்டிக்க முனைகிறார். எவ்வளவு தூரம் உலகத்தில் சவால்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த சவால்களுக்கு இடையே தான் தமிழர்களும் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பயணத்துக்கான முறைமை எவ்வாறு எங்களிடம் உருவாக்கப்படுகிறது? இது குறித்த தெளிவும் ஒரு புரிதலும் எங்களிடம் எவ்வாறு இருக்கிறது? எங்களுடைய எதுவும் பேச முடிகிறதா? ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுக்குள் பேசி இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலை அணுகுவதில் சுமந்திரன் சொல்வது மிக தவறான அணுகுமுறை என்பதை சொல்லுகின்ற பொழுது அதை பேசுவதற்கான ஒரு களம் கூட எங்களிடம் உருவாக்க முடிகிறதா? அதை புரிதலுக்கு உட்படுத்த முடிகிறதா? இதெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் தமிழினம் இன்னும் அதிகரித்த சவால்களை உருவாக்கும் என்றால் அந்த உலக புறநிலை மிக மோசமாக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தினிடையே தான் தமிழர்களும் பயணித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். முதல் உங்களுக்கு செய்கின்ற அரசியல் சார்ந்த, அதாவது இன்று தாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, அமைப்புகளும் சரி, புலம்பெயர்த்தில் இருப்பவர்களும் சரி, ஏதோ ஒரு மாயைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு உதவாது. அந்த மாயையை கடந்த ஒரு புறநிலைக்கு நாங்கள் வந்தாக வேண்டும். முதல் எங்களுக்கு நடைபெறுகின்ற அனைத்தும் என்றால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தங்களுடைய அரசியல் காண ஆதாயத்துக்கு மட்டும் சிந்திக்கிறார்கள். நான் அடுத்த தேர்தலில் எவ்வாறு இன்னும் முன்னுக்கு போகலாம் என்று மட்டும் சிந்திக்கிறார்கள். ஒரு இனமாக நாங்கள் இங்கே எவ்வாறு முன்னுக்கு போவது என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதாக தெரியவில்லை. இது ஆபத்தானது. இந்த ஆபத்து இன்னும் 2 மாதங்களில் அரங்கேறும். ஆகவே அதை கடந்து தமிழினம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வேகமாக நகர வேண்டும். அந்த பொறுப்பு தமிழன் ஒவ்வொரு கையிலும் இருக்கிறது என்பதுதான் இன்றைய கள ஜாத்தம் என்று நாங்கள் வெளிப்படையாக உறுதியாக உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொள்ளலாம்.